இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலாபலம் நன்மைன்னு சும்மா சொல்லலை. அது நிற்கிற ஸ்தானம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு இல்லையா, பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பார்க்குறார். துலாம் ராசிக்காரங்க பேசி சமாளிக்கலைன்னா வேறு எந்த ராசிக்காரும் பேசி சமாளிக்க முடியாது. பொதுவாகவே இந்த ராசிக்கே தத்துவம் இருக்குது. இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த டைமிங் சென்ஸ், அந்த வேர்டு, அந்த வெக்கபலியர் வேர்ட்ஸில் கரெக்டாக ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகும், 11இல் கேது பகவான் வராரு. 5ல் ராகு வரும்போது மனம் சார்ந்த விஷயங்கள், மனசு மாறிக்கிட்டே இருக்கும், பிரம்மாண்டமாக திங்க் பண்ணிருக்கோம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலாபலன்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த துலாம் ராசிக்கு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு அஷ்டமத்து குருவிலிருந்து நல்ல குருக்கு வரார். இது முதல்ல. அதை விட உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ரு, அதை குறிக்கக்கூடிய இடத்துல உங்கள் சனி பகவான் வர்றார், பஞ்சமஸ்தானாதிபதி அங்கே வரார், மிகப்பெரிய மாறுதல் கொடுக்க போகிறார். அப்போ நிறைய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யணும், ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு ஒதுங்கணும். எதை செய்யணும் எதை வேண்டாங்கிறது தெல்ல தெளிவாக, எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துருவோம். ரைட். புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு மனசு சந்தோஷமாக இருக்க போகுதுங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு. அதான் இங்கே முக்கியம். அதாவது மனசு ரீதியாக ஒரு சந்தோஷம் உண்டு, புகழ் பெறுகிற காலகட்டங்கள், உறவுகள் மத்தியில் ஒரு அந்தஸ்து மரியாதையை காப்பாற்றக்கூடியது, வேலை செய்யும் இடத்துல ஒரு புகழ் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மா சொல்லலை. அது நிற்கிற ஸ்தானம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு இல்லையா, பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பார்க்குறார். என்னென்ன பண்ண போகிறோம்? முதல்ல சுப செய்திகள் வரப்போகுது. ஒரு டாப்பிக்காக பார்த்துருவோம், அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். சுப செய்தி உண்டு, ஒரு இடமாற்றம் உண்டு. சுப செய்தி என்ன அப்படின்னா, திருமண ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், ஆக மொத்தம் ஏதோ ஒரு சுப செய்தி. இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக, தசாபத்தி ரீதியாக ஒரு சிலருக்கு லைட்டாக மாறுது. அப்போ சுப செய்தி வரைகிறது கரெக்டான காலகட்டம். சின்ன சின்ன ட்ராவல் இருக்கும், அடிக்கடி பயணங்கள் இருக்கும். கொஞ்சம் வருஷம் ஃபுல்லுமே அடிக்கடி போய் பயணம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைமே பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அதான் நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமங்கிற மாதிரி பெரிய பெரிய நபர்கள், ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். அவ்வளோ பெரிய மதிப்புமிக்க ஆட்கள், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டதில், குறிப்பாக பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, ஒரு விருது வாங்கும் தன்மை, மேடையில் ஏறி பேசக்கூடிய காலகட்டங்கள். ஒரு சிலருக்கு பாடு, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மேடையில் ஏறி ஒரு கருத்து தெரிவிக்கிற அங்கீகாரம் உண்டு. உங்களை 4 பேர் மதிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இந்த நம்பர் 1 பாயிண்ட். ரைட்டு. இப்போ கலைத்துறை ஆர்வம், இப்போ தான் பார்த்திங்கன்னா மீடியா, ஸ்போர்ட்ஸ், அரசியல், அப்புறம் யூடியூப் சேனல்கள், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆக தோணும். இது ஆக மொத்தம் இதில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது, அப்ஸ்கில் சொல்லுவாங்க, அந்த வேர்டு அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டம் வெகுவாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதை பண்ணிக்கங்க. தொழிலை பற்றி பார்ப்போம். முதல்ல வேலை செய்யும் இடத்தில் எதிரிகள் விலகுவார்கள். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க யாரும் கண்ணுக்கு தட்டுப்படும். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா, ஏன் கஷ்டமாக இருக்குது, இது செய்வனையாக இருக்குமோ, யாரும் எதிரிகள் பண்ணிட்டாங்களோ, நான் செய்யறதுக்கு மற்றவங்க அங்கீகாரம் கிடைக்கிதே, ஏன்னு பல கேள்விகள் இருக்கும், விட தெரியாது. இப்போ யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்க கண் கூட தெரிஞ்சிடும், அவங்க இடம் மட்டும் மாறிடுவாங்க, இல்லை நீங்கள் அவங்களோட டெவலப் ஆயிடுவீங்க. அப்போ உங்களோட தனித்திறமை இது தெளிவற்றும். எதிரிகள் விலகி, தொந்தரவு கொடுக்குற விலகு, சுப செய்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஒரு மாறுதல் உண்டு. ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. ஏன்னா பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 6க்கும் சனி தொடர்பு ஏற்படுத்துகிறது. ஆனால் இதில் முக்கியமான வேலை என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல எல்லாமே ப்ளஸ் தான், சம்பள உயர்வு வரைக்கும் போகும். ஆனால் ஒன்றே ஒன்று, ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ சொல்லுவாங்களே 10 டு 9 டு சாயந்தரம் 5:30 அப்படின்னா டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இரவு 9:30 வந்தாலும் ஃபோன் எடுக்க வேண்டி வரும், காலையிலும் ஃபோன் எடுக்க வேண்டி வரும். ஆக மொத்தம் எல்லா ரெஸ்பான்ஸும் நீங்கள் பண்ணுற மாதிரி ஏறும். அப்போ அந்த ஒரு பேராமீட்டரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பயணங்கள் இருக்குது, லாங் ட்ராவல் இருக்குது, அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது, அதையும் பார்த்துக்கங்க. ஆக மொத்தம் வளர்ச்சி ஏற்படும். சூப்பர். சார் திருமணம் இருக்கா இல்லையா? திருமணம் நிச்சயம் உண்டு. 7க்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். உங்களுக்கு குருவார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். திருமண காலகட்டம் வெகுவாக வந்தாச்சு. மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்.
பொதுவாகவே துலாம் ராசிக்கு திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி. துலாம் ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்க இருக்கிற இடத்துல 4 பேர் இவங்க சுற்றி இருப்பாங்க. இவங்க பேசுகிற பேச்சு மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடியது. துலாம் ராசிக்காரங்க பேசி சமாளிக்கலைன்னா வேறு எந்த ராசிக்காரும் பேசி சமாளிக்க முடியாது. பொதுவாகவே இந்த ராசிக்கே தத்துவம் இருக்குது. இந்த ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த டைமிங் சென்ஸ், அந்த வேர்டு, அந்த வொக்காபுலரி வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக பயன்படுத்துவாங்க. இந்த நகைச்சுவை வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய அலங்கார வார்த்தைகள்லாம் சூப்பராக பேசுவாங்க. இவங்க சொல்கிறது பொதுவாக நான் நிறைய இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, மற்றவங்க மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்டது நான் துலாம் ராசி, ஒரு சில ராசி துலாம் ராசி இன்வால்வ் பண்ணி விட்டுருவேன். ஈஸியாக பேசி பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு பேசிடுவாங்க. சண்டை சச்சரவு இருக்கும்போது துலாம் ராசிக்காரன் கூப்பிட்டு போய்ட்டு அந்த தராசு மாதிரி பேலன்ஸ் பண்ணி பேசி, நீங்கள் சொல்கிறதா ரைட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து சால்வ் பண்ணுவாங்க. நான் நிறைய பார்க்க பெருமையாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க. அந்தளவுக்கு திறம் வாய்ந்தது. சரி, திருமணத்துக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்ஸ்கில் ஆகிற லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. வருகின்ற மனைவி இல்லை கணவர் ஒரு நல்ல வருமானம் இருக்கிறதுக்குரியது, கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. துலாம் ராசிக்கு ஒன்று கோபத்தை குறைக்கணும், அது ஒன்று தான். டப்புன்னு கோவப்பட்டு கடைசி நேரத்தில் பானையை உடச்சி விட்ருவாங்க. வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பேசி பேசி சமாதானமாக பேசுகிறது இவங்க தான். அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டிட்டா கோவப்படுறது இவங்க தான். அந்த பாயிண்ட்டை தாண்டாத வரைக்கும் இவங்க சொந்த பந்தம் வச்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு இடம், வீடு, சொத்து அமைய வாய்ப்பு இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லபடியாக அமையக்கூடியது. ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ குறிப்பாக பணத்தை சேகரிக்கிற நேரம், ஐடியா மூலம், அதாவது உழைக்காத வருமானம். உழைக்காத வருமானம் என்ன? கமிஷன் வகை வருமானம். அப்புறம் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வாடகை வருமானம், வட்டி வருமானம், இது மாதிரி ஏதோ ஒரு உழைக்காத வருமானம். போய் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் இல்லை, இருக்கிற சிறு தொகையை வச்சு அதை வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. வீடு புரோக்கரேஜ் மாதிரி ஒரு இன்சென்டிவ், இது மாதிரிலாம் கிடைக்கிற காலகட்டம். ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை பார்த்துக்கங்க. இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சந்திரன், அவருக்கு ஒரு பார்வை உண்டு. தொழிலில் அமோக வளர்ச்சி, அதிகார பதவிகள் உண்டு. அரசியல், அரசாங்கம் பதவி ஏற்படுகிறது. ஒரு சங்கத்தில் ஒரு மெயினான கூப்பிட்டு உங்களுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. ஒரு பதவி உயர்வு, நிறைய கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது, கோயில் குளங்கள், அருங்காட்சியகம் உண்டு. இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது, புகழ்பெற்ற ஒரு நடிகர், நடிகை கூட தொடர்பு ஏற்படுகிற வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் பிஸ்னஸில் டெவலப் பண்ண சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியை குரு பார்க்குது. 3 தொடர்பு, 10-3 தொடர்பு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது இருக்கும். நோட்டீஸ் தான் அடிப்பாங்க. நோட்டீஸ் அடித்து கொடுக்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், அந்த நவீனமயமாக ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது மாதிரி வேலையாட்கள் போட்டு வேலை செய்கிறது. இந்த நேரத்தில் வேலையாட்கள் போட்டால் உங்களுக்கு உங்கள் ஒர்க்கை அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ரைட். பூர்வீக ரீதியான குழந்தை பேரில் பேர், கடவுள் பெயரில் வச்சவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்ஸ்கில் பண்ணிக்கங்க, சூப்பராக இருக்கும். சரி, அடுத்தது முக்கியமான உங்கள் 12ஆம் இடத்த சனி, 6ஆம் இடத்த சனி இருக்குது. ஹெல்த் வைஸ் அதை முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு பார்க்கப்படும். சரி, இப்போ ஹெல்த் வைஸ் பொதுவாக 6ல் சனி வந்தாலே உணவு சம்மந்தப்பட்டது கரெக்டாக சாப்பிடணும். ஜீரண சக்தி கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் இரவு நேரத்திலாம் பெரிய பெரிய சாப்பாடுகள் அளவு அதிகம் சாப்பிடக்கூடாது, அளவை குறைச்சிக்கணும். பழைய சாப்பாடுகள் கொஞ்சம் சம்மந்தப்படும். சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள், செலவுகள் வரும். புது சின்ன வியாதிகள், அதாவது சீசன் வியாதியெல்லாம் பார்த்துக்கணும். அது சீசன் சம்மந்தப்பட்டது வரும். சனி மற்ற செலவு கொடுத்தாலும் வியாதிகளை கவனிக்கணும். இந்த நேரத்தில் தான் ப்ளம்பிங் ஒர்க்கு, இபி ஒர்க்கு, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி. இப்போ தாங்க டாய்லெட் பிரச்சனை, ப்ளம்பிங்கை பார்த்தேன், ப்ளம்பிங்னு ஒயரிங் வந்தது. மொத்தம் ஒரு தண்ணி சம்மந்தப்பட்டது, வாட்டர் பியூரிஃபையர் பிரச்சனை, இது மாதிரி ஒன்று தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். அது சின்ன சின்ன செலவாக பண்ணணும். இந்த விஷயங்கள் பண்ணி தாங்க ஆகணும். அது இயற்கையாக அமையும். ரைட். இப்போ மாணவர்களுக்கு நல்ல காலம். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. இதில் கொஞ்சம் மனதுக்கு பிடித்த கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் முயற்சிகள் தேவை. எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் சோம்பல்லேருந்து கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறத பாருங்கள். சரி, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள். அந்த கடன் அடைக்கக்கூடிய யோகம் வந்தாச்சு. இப்போ தான் கடன் அடைக்கிறது. போன வருஷம் பார்த்திங்கன்னா சிறு பணங்கள் தொலைச்சிது, நகையை தொலைச்சேன், பொருளை தொலைச்சேன்னு போன வருஷம் நாங்கள் இப்போல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு யோகம் பெறுகிற காலகட்டமாக இருக்குது. சரி, தாய் தந்தையின் உடல்நிலைகள் சீராகும். அவங்க கூட பிரிந்த குடும்ப உறவுகள் சேரக்கூடியது. சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமை ஏற்படுகிறது. இப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவ்வளோ கருத்து வேறுபாடு, பார்க்கிங் பிரச்சனை, பைக் நிறுத்துறது பிரச்சனை,
காம்பவுண்ட் வால் பிரச்சனை, தண்ணி லீக் ஆகுது, ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தே பார்ப்பல. இப்போ உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலையில் வருகிற காலகட்டங்கள் இருக்குது. இதை பார்க்கலாம். 12ஆம் இடத்துக்கு சனி பார்க்குது. கால் சம்மந்தப்பட்ட பாத எரிச்சல்கள் உண்டு. ஒரு சில வயதானவங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள், இதயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செக்கப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிற காலகட்டங்கள். இதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகும், 11இல் கேது பகவான் வராரு. 5ல் ராகு வரும்போது மனம் சார்ந்த விஷயங்கள், மனசு மாறிக்கிட்டே இருக்கும். பிரம்மாண்டமாக திங்க் பண்ணிருக்கோம். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது ரைட்டு, பார்த்துக்கணும். இப்போ 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கேது பகவான் வந்தால் புது மொழிகள், புது சம்மந்தப்பட்ட கற்றுக்கிறது, புதுசாக படிக்கிற யோகங்கள் இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சென்று வருது. வெளிநாட்டு தொடர்பில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ரேட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் உங்களை பப்ளிசிட்டி பண்ண, உங்களே பிராண்டாக மாற்றி இது பண்ண வேண்டிய காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் பல் தொந்தரவு, கண் தொந்தரவு, அது சின்ன ஒரு மருத்துவ செலவு தான். அது மற்றபடி இப்போ என்ன கோயில் பரிகாரம் தேவை? சனீஸ்வரரை பிடிச்சிக்கணும் கட்டியாக. குரு பயிற்சியில் சனீஸ்வரரை கொடுக்குறேன். ஏன்னா குரு அவர் கொடுக்க ரெடி ஆகிட்டார். சனி தான் தடுக்க ரெடியாக இருக்கார். துர்க்கை வழிபாடு. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது சிந்தனை கால்குலேட்டிவாக கரெக்டாக. ஒரு சில நாள் பேர் ரொம்ப திங்க் பண்ணி ஒரு அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்க பதட்டமாக இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லாமே வருதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ராகுவோட தாக்கம் அந்த மாதிரி. 5ல் ஒரு ராகு இருக்கு இல்லையா, ஒரே நேரத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி வரும். அதனால் இந்த துர்க்கை வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் காவல் தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர சிறப்பாக இருக்கும். ரைட். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.